கல்லறை காலியா இருந்ததுன்னு ஆதாரங்கள். எம்டி. 3வது நாள் கல்லறையில் போய் பார்த்தா ஒன்றும் இல்லை, அங்க யாரும் இல்லை, சரீரம் இல்லை. அது மட்டும் இல்லை, அதற்கப்புறம் 500க்கு மேற்பட்ட சில பேர் இயேசு உயிர்த்தெழுந்ததை கண்டார்கள், உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டார்கள், அவர்களோட நேரம் செலவழித்தார்கள்னு அவங்க சொல்றாங்க. எல்லாம் போய் சொல்றாங்களா? அது மட்டும் இல்லை, அவருக்கு க்ளோஸா இருந்த சீஷர்கள், சிலுவையில் அறையப்பட்டு எல்லாம் பயத்துல ஓடின சீஷர்கள்லாம் இப்ப தைரியமா நிக்கிறான். நான் இயேசு உயிரோட பார்த்தேன் நான் அப்படின்றான். இயேசுடைய சொந்த தம்பிகளே இயேசுவை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க தம்பி யாராவது உங்களை கடவுள்னு பார்த்து நம்பி உங்களை அப்படியே வணங்குவாங்களா? தம்பிங்க நிச்சயமா அண்ணன் தம்பிங்க பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை நாம கொடுக்க மாட்டோம். யோசித்து பாருங்க, இயேசுவை முதல்ல நம்பாத தம்பிகள். இயேசுனுடைய தம்பி தான் யாக்கோபு. யாக்கோபு நிருபம் எழுதுறாருல இங்க, அது இயேசுனுடைய ஹாஃப் பிரதர், ஒரே தாய் அவங்க 2 பேருக்கும். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு உயிரோட எழும்புறதுக்கு முன்னாடி இயேசுவை நம்பல. உயிரோட எழும்புனது பிறகு அவர் சொல்றாங்க, யாக்கோபு நம்ம ஏற்கனவே வாசித்தோம்ல, இயேசுக்கு நான் அடிமைன்றாரு. அந்த அளவுக்கு இயேசுவை வணங்குகிறாரு. இதெல்லாம் எப்படி சும்மா நடந்திருக்குமா? சரித்திர பூர்வமான ஒரு செய்தி இது. இது ஏன் இது முக்கியம்னா, மற்ற மார்க்கங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரித்திரம் ரொம்ப முக்கியம் கிடையாது. கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மார்க்கங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்னா, அவங்களுக்கு சரித்திரம் ரொம்ப முக்கியமே கிடையாது. அதாவது அவங்க மார்க்கத்தில் இருக்கிற பெரிய ஆளோ ஒரு கடவுளோ உண்மையிலே இருந்தாரா, அவர் இதெல்லாம் செய்தாரா அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு என்ன முக்கியம்னா அந்த போதனையை பாருங்க, இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம், இது எவ்வளவு நல்லா நம்மளை இம்பாக்ட் பண்ணிருக்கு பாருங்க, எவ்வளவு நூற்றுக்கணக்கான வருஷம் இது ஜனங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு பாருங்க. அப்படிதான் பேசுவாங்க. அவங்கள்ட்ட போய் அவர் உண்மையில இருந்தாரா, இதுக்கு எவ்வளவு ஆதாரம் இருக்கு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்க சொல்ல, எப்ப என்ன நீ என்னத்தையோ பேசிட்டு இருக்க, இந்த போதனையை ஃபாலோ பண்ணுப்பா. கிறிஸ்தவம் அப்படி கிடையாது. கிறிஸ்தவம் சரித்திரத்தை எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் போச்சு. இயேசுன்னு ஒருத்தர் இல்ல, அவர் வாழல, அவர் மரிக்கல, அவர் உயிரோட எழும்பலன்னா அது சரித்திரத்துல உண்மை இல்லைன்னா அவர் போதனையை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது கிறிஸ்தவம் கிடையாது. ஒரு பிஷப் கொஞ்சம் வருஷம் முன்னால ஒரு ஆஸ்திரேலியால இருக்க ஒரு பிஷப்பை பார்த்து கேட்டாங்களாம், இந்த மாதிரி ஒருவேளை இயேசு உயிரோட எழும்பலன்னு 100% ப்ரூஃபோட நிரூபிக்க முடியுமானால், யாராவது நிரூபிச்சுட்டு காமிச்சிட்டாங்கன்னா இயேசு உயிரோட எழும்பல அப்படின்னு 100% ப்ரூஃபோட நிரூபிச்சு காமிச்சாங்கன்னா உங்க விசுவாசத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த பிஷப்பை. அவர் சொன்னாராம், ஒன்றும் ஆகாது, ஏன்னா நான் நம்புறேன், என் இருதயத்தில் இயேசு உயிரோட எழும்பிட்டார்.